தையம் தீயம் தக்கு சீயம் தக்கு 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 தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையர் ஆடிடும் மகா நதியில் போற்றி சொல்லடியோ. அடுத்ததாக இங்கே நிகழ இருக்கும் ஒரு சிறப்பு நடனம். இந்த நடனத்தை பயிற்றுவித்த ஆசிரியை லக்ஷிகா ஆஞ்சலோ. இந்த நடனத்தில் பங்கு பெற்றும் சிறுமிகள் அர்ச்சிகா தவஸ்வரூபன், நந்தனா நடராஜா, லதுர்சிகா ஆஞ்சலோ, அபினா ரட்னகுமார், ஆதித்யா பவோட்பவன். தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே, அதன் உண்மையினை அறிந்து வியக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே, அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. பாரதினர் கவிதைகளை யாத்த மொழி கம்பன் பாடிட பொருள் ஈந்த மூத்த மொழி. பாரதினர் கவிதைகளை யாத்த மொழி கம்பன் பாடிட பொருள் ஈந்த மூத்த மொழி. வாழ்தலுக்காய் ஈரடியில் வாசகங்கள் தந்த வள்ளுவன் குரலுக்கு வாய்த்த மொழி. வாழ்தலுக்காய் ஈரடியில் வாசகங்கள் தந்த வள்ளுவன் குரலுக்கு வாய்த்த மொழி. திருமுறையோடு நிறைவான திருமுறையோடு நிறைவான பெரும் நலம் நிலம் தரும் மொழியே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. சேகளுக்கு தமிழ் பெயரை நீ சூட்டு, உயர் செந்தமிழில் பாடவர்க்கு தாலாட்டு. சேகளுக்கு தமிழ் பெயரை நீ சூட்டு, உயர் செந்தமிழில் பாடவர்க்கு தாலாட்டு. ஆய்ந்து நல்ல நூல்களினை நீ காட்டு, அவர் அறிவுற கிடைக்குமே பாராட்டு. ஆய்ந்து நல்ல
தமிழோடு வளமாக உனை இணை மகிழ்ந்திடும் மனமே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே, அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே. தூய தமிழ் கலைகளினை மறக்காதே, அதன் தொன்மையினை அறிந்து வியக்காதே. தாய்மொழியை குறைவாக நினைக்காதே, உன் தமிழ் மொழி போல் வேறு இனிக்காதே. இந்த தாய்மொழி நடனத்தை தொடர்ந்து ஒரு பேச்சு இதனை வழங்க வருகின்றார் அனின்யா நிஷாந்தன். இவரது பேச்சு மாவீரர் பேச்சு போட்டியில் 3ஆம் இடத்தை பெற்றுக் கொடுத்தது. தானை தலைவரை தலை வணங்கி மாவீரரை மனதிலேந்தி இங்கு வீட்டிருக்கும் அனைவருக்கும் சிறுமியின் சிறந்தாழ்ந்த வணக்கம். எனது மாவீரர் நினைவு பேச்சின் தலைப்பு ஆழிப்பேரலை 2004ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் நாளில் ஆழிப்பேரலை தாயகத்தின் தென் கோர தாண்டவத்தை ஆடிச் சென்றது. ஆண்டுகள் 20 கடந்தாலும் அது தந்த வழிகளை எம்மால் மறந்துவிட முடியாது. தமிழீழத்தில் முல்லைத்தீவு, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மாவட்டங்களில் கரையோர ஊர்களை ஆழிப்பேரலை தாக்கியது. அள்ளி தந்த கடல் எண்ணெய் சில நொடி பொழுதுகளில் கொத்து கொத்தாய் எம் உறவுகளின் உயிர்களையும் உடைமைகளையும் அள்ளி சென்றாள். ஆனாலும் அடுத்த நொடியே எம் மண்ணில் மீட்பு பணி தொடங்கியது. காடல் புலிகள் களத்தில் இறங்கினர். முன்னிறங்க காவல் கடமையில் நின்ற படை அணிகள் தவிர அனைத்து படை பிரிவுகளிலிருந்தும் நிர்வாகங்களிலிருந்தும் மீட்பு பணிக்காய் போராளிகள் களமிறக்கப்பட்டனர். எஞ்சிய எம் உறவுகளை காப்பாற்றுவதிலும் இறந்தவர்களை தேடி தேடி எடுப்பதிலும் போராளிகள் பகலிரவாய் செயல்பட்டனர். மக்களுக்கு தேவையான மருத்துவ பணிகளையும் விரைந்து செய்தனர். மீன்பிடித்தலே இந்த மக்களின் வாழ்வாதாரம். அதனால் இவர்களுக்கான படகுகளை கடல் புலிகள் மீளமைத்து கொடுத்தனர். பேரிடரை எதிர்கொண்ட மக்களை ஆட்டுப்படுத்தி அவர்களின் இயல்பு நிலைக்கு திரும்ப வைத்து அவர்களின் வாழ்வுக்கு ஒளியேற்ற உழைத்த அனைவரது உழைப்பையும் தலை வணங்கி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த மாவீரர் பேச்சு போட்டிக்காக ஆயத்தப்படுத்தின பேச்சை இங்கு வழங்கிச் சென்றவர் அனின்யா நிசாந்த் அவர்கள். இவர்களுக்கு எங்கே உங்கள் கரகோஷங்கள். நன்றி. அடுத்த நிகழ்வாக இடம்பெற இருப்பது ஒரு பாடல். இந்த பாடலை பாடுவதற்கு நாங்கள் அன்புடன் அழைக்கின்றோம் திரு ஆல்பர்ட் மாமா அவர்களை. தளராத துணிவோடு களமாடினாய் என்னும் பாடலை இன்று உங்கள் முன் ஆல்பர்ட் மாமா அவர்கள் இசைப்பார். தளராத துணிவோடு களமாடினாய், இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய்.
அழகான திருமேனி தணலானதோ இந்தி அதிகாரம் உனக்கிங்கு எமனானதோ இந்தி அதிகாரம் உனக்கிங்கு எமனானதோ தளராத துணிவோடு களமாடினாய் இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய் அழகான திருமேனி தணலானதோ இந்திய அதிகாரம் உனக்கிங்கு எமனானதோ நீ நடந்த பாதை எங்கு பூமலர்ந்தது தமிழீழமெங்கு உந்தனது பேர் கலந்தது நீ நடந்த பாதை எங்கு பூமலர்ந்தது தமிழீழமெங்கும் உந்தனது பேர் கலந்தது தாயகத்து போர்க்களத்தில் நீ முழங்கினாய் தாயகத்து போர்க்களத்தில் நீ முழங்கினாய் தம்பி தானையிலே தளபதியாய் நீ விளங்கினாய் தம்பி தானையிலே தளபதியாய் நீ விளங்கினாய் தளராத துணிவோடு களமாடினாய் இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய் அமைதி தேடி வந்த புறா சிறகிழந்தது குடுமரக்கர்களின் அம்பு பட்டு துடித்தது அமைதி தேடி வந்த புறா சிறகிழந்தது குடுமரக்கர்களின் அம்பு பட்டு துடித்தது இமய நாடு உந்தனுக்கு குழி பறித்தது இமய நாடு உந்தனுக்கு குழி பறித்தது உன்னை இழந்ததினால் எங்கள் நெஞ்சு பதை பதைக்குது உன்னை இழந்ததனால் எங்கள் நெஞ்சு பதை பதைக்குது தளராத துணிவோடு களமாடினாய் இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய் சிங்களத்து படைகளோடு போராடினாய் வந்த இந்தியர்களோடு அன்று வாதாடினாய் சிங்களத்து படைகளோடு போராடினாய் வந்த இந்தியர்களோடு அன்று வாதாடினாய் பொங்குகின்ற புலிகளுக்கு வழிகாட்டினாய் பொங்குகின்ற புலிகளுக்கு வழிகாட்டினாய் இன்று புயல் படுத்த மாதிரியாய் விழி மூடினாய் இன்று புயல் படுத்த மாதிரியாய் விழி மூடினாய் தளராத துணிவோடு களமாடினாய் இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய் பாசத்தோடு ஈழம் மக்கள் நெஞ்சே ஆளுவாய் பிரபாகரனின் தம்பியாய் என்றும் வாழுவாய் பாசத்தோடு ஈழம் மக்கள் நெஞ்சே ஆளுவாய் பிரபாகரனின் தம்பியாய் என்றும் வாழுவாய்
ஆசையோடு தேசம் காண வந்த வீரனே, ஆசையோடு தேசம் காண வந்த வீரனே, கிட்டு அண்ணன் என்ற பெயரெடுத்த எங்கள் தேவனே, கிட்டு அண்ணன் என்ற பெயரெடுத்த எங்கள் தேவனே, தளராத துணிவோடு களமாடினாய், இன்று தமிழீழ நினைவோடு படகேறினாய், அழகான திருமேல் தணலானதோ, இந்தி அதிகாரம் உனக்கின்று யமனானதோ. நன்றி. ஒரு உண்மையான உருக்கமான பாடல். கிட்டண்ணா மரணித்த பொழுது புதுவை அண்ணன் அவர்களால் எழுதப்பட்ட பாடல், தாயகத்தில் இசையமைத்த பாடல். இந்த பாடல் கூட 93ஆம் ஆண்டு நான் சூரிச்சில் பாடிய பொழுது முதலாவது பரிசையும் பெற்றுக்கொண்டேன். நன்றி. இப்பொழுதே இந்த நடுவர்கள் வெளிக்கிட போகிறார்கள். 3 நடுவர்கள் இங்கே எங்களுடைய அழைப்பை ஏற்று ஃப்ரீபர்க் பேர்ன் மாநிலத்திலிருந்து வந்தவர்கள். அவர்கள் ஒரு சிறப்பான கலைஞர்கள். அதிலே ஸ்ரீ ஸ்கந்தராஜா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீ அவர்கள் அவர் ஒரு நாடக இயக்குனர், ஒரு சினிமா குறும் திரைப்படங்களை எடுத்துக்கொண்டிருப்பவர். அவர் வேறு யாருமில்லை, என்னோடு சேர்ந்து கலை பண்பாட்டு கழகத்தின் துணை பொறுப்பாளராக இருந்த ஸ்ரீ ஸ்கந்தராஜா அவர்களுக்கு உங்களுடைய கரோஷம். பாலகுமார் அவர்கள், அவரும் நாடகம், குறும்படம் மற்றும் கலைத்துறை ஓவியர். அவரும் ஒரு ஓவியர். அவரும் உண்மையிலே பாலகுமாருக்கும் அரங்கம் உங்களுடைய கரகோஷம். சிறப்பாக 3 வெற்றியாளர்களை எடுத்திருக்கிறார்கள். அடுத்தது லோகதாசன். இவரும் கலைத்துறை, ஒப்பனை கலைஞர், சினிமா, நாடகத்துறை, திருமறை கலாமன்றத்திலும் அவர் பணியாற்றியவர். எங்கே அவர்கள் இன்று வெளிக்கிட போகிறார்கள். எனவே அவர்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள். இன்னும் சில வினாடிகளில் சிறப்பான ஒரு இசை கச்சேரி உங்களுக்காய் காத்திருக்கிறது. அடுத்ததாக இன்று காலை வினோத உடை போட்டிகள் நடைபெற்றன. அவற்றில் 3ஆம் இடத்தை பெற்றவர், வினோத உடை போட்டி 2 பிரிவுகளாக நடைபெற்றது. அதில் முதலாவது பிரிவில் 3ஆவது இடத்தை பெற்றவர் உமையால் இந்துஜன் அவர்கள். அவர்களுக்கான உங்கள் கரகோஷங்கள். இவருக்கான பரிசினை வழங்க திரு மகாதேவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். இதற்கான பரிசை வழங்குவதற்கு செல்வன் கதிரவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். திருவங்கில் முதலாவது இடத்தை பெற்றவர் கவிமித்ரா நிஷாந்த் அவர்கள். இதற்கு பரிசு வழங்குவதற்கு செங்காலை மாநிலத்தில் வருகை தந்த ராஜேஸ்வரன் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். இடம்பெற்ற அந்த முழுக்குட்டி சேம் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எங்கே உங்களது கரகோஷங்கள்? இந்த பிள்ளைகள் மிகவும் சிறப்பாக அந்த வினோத போட்டியை இந்த காலை நிகழ்த்தியிருந்தார்கள். அடுத்ததாக 3வது பரிசை வழங்குவதற்கு திரு மகாதேவன் அவர்களை அழைக்கின்றோம். அவர்கள் வீடு சென்றிருக்கும் பட்சத்தால் அவர்களுடைய பரிசு பின்பு அவர்களுக்கு கொடுக்கப்படும். நன்றி. இதனைத் தொடர்ந்து பிரிவு 2 3ஆம் இடத்தை பெற்றவர் ரஜதீஸ்வரன் மிதுரன். 2ஆம் இடத்தை பெற்றவர் இந்துஜன் சேயோ. 3ஆம் இடத்தை பெற்றவர் இந்துஜன் நாயோ.
இந்த போட்டியில் பங்கு பெற்று வெற்றியடைந்த ஸ்டார்களை நாங்கள் தாமதிக்காமல் வருகைக்கு அழைக்கின்றோம். இதற்கான பரிசை கொடுப்பதற்காக திரு ஸ்ரீரங்கன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், இது 2ஆம் இடத்துக்கான பரிசு. மற்றது 1ஆம் இடத்துக்கான பரிசை வழங்குவதற்கு வடிவேல் ராஜசிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். திரு வடிவேல் ராஜசிங்கம் அவர்களை அழைக்கின்றோம். மன்னிக்க வேண்டும், ராஜேஸ்வரன் அவர்களை வழங்கியிருக்கின்றார்கள். கிரேஸ் ஆஃப் கீர்த்தி டான்ஸ் ஸ்கூலில் இருந்து கீர்த்திகா திபாஸ்கர், அச்சயா வின்சென்ஸ், டிலானி சந்திரமோகன் மற்றும் ஹரிணி கிருபாகரன் அவர்கள். நன்றி. தெய்யும் தள்ளம் குத்தக்க தளம் குத்தக்க தரி கிட்டத்தக்கதாம் இது தம் கிட்டத்தக்கதே இதா தெய் தத்தை எதத்த கிட்டதாம் இதத்து தம் தகத கிட்டத்தை இதா தெய் தத்தை தத்தை கிட்டத்தக்க தரி கிட்டத்தக்கதாம் இதத்து தம் தக 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 இதத்து அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. அந்த சிவகாமி மகனிடம் செய்தி சொல்லடி, என்னை சேரும் நாள் பார்க்க சொல்லடி. வேறு எவரோடும் நான் பேச வார்த்தை ஏதடி, வேலன் இல்லாமல் தோகை ஏதடி. வேறு எவரோடும்
பரிசினை உங்கள் முன் வழங்கிச் சென்றவர்கள் கீர்த்திகா திவாஸ்கர், அட்சயா வின்சன், டிலானி சந்திரமோகன், ஹர்னி கிருபாகரன். இதை நெறியாள்கை செய்த ஆசிரியை திருமதி கீர்த்திகா திபாஸ்கரன் அவர்கள். எங்கே அவர்களுக்கு உங்கள் மண்டபங்களின் பிரபோசங்களை கூறுங்கள். அடுத்ததாக நிகழ இருப்பது எஃப்சே மெமெண்டோ. எஃப்சே மெமெண்டோ என்பது ஒரு உதைபந்தாட்ட சம்மேளனம். அது இங்கே இருக்கும் இளையவர்கள் புதிதாக தொடங்கி இருக்கின்றார்கள். அதனை உங்கள் முன் ஒரு அந்த உதைபந்தாட்ட சம்மேளனத்தை உங்கள் முன் அறிமுகப்படுத்துவதற்காக சுஜய் ரகுராஜ் அவர்களையும் அவர்களுடைய குழுவினர்களையும் நான் இந்த மேடைக்கு அன்பாக அழைக்கின்றேன். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் சேருதீபன் ரவி. எனக்கு பக்கத்தில் நிற்கிறவ அகிலாஷ் தமிழ் மாறனும் சுஜய் ரகுராஜ். 2022 டிசம்பர் மாதம் இந்த அண்ணா சேரங்கன் ராவியும் கீர்த்திக் கோனேசும் நானும் இணைந்து கிரௌபிந்தன் மாநிலத்தில் மெமெண்டோ ஆகிய புதிய கால்பந்து அணியை ஆரம்பித்தோம். நாங்கள் இந்த அணியை உருவாக்கிய பின் முதலில் 10 பேருடன் தொடங்கினாங்கள். இன்று 2025 26 பேர் எமது அணியில் விளையாடுகின்றனர். நமது அணியில் 14 வயதிலிருந்து 27 வயதாகிய இளைஞர்கள் உள்ளனர். நாங்கள் கிழமையில் 2 முறை கூர் நகரில் பயிற்சி செய்கின்றோம். எல்லோருக்கும் வணக்கம். எங்களது நோக்கம் கிரபுண்டன் மாநிலத்தில் வாழ்கின்ற தமிழ் இளையோர்களுடன் சேர்ந்து ஒரு அணியாக சுவிஸில் உள்ள பல்வேறு மாநில அணிகளுடனும் வெளிநாட்டு அதாவது ஜெர்மன் நாட்டில் உள்ள பல்வேறு அணிகளுடனும் நட்பு ரீதியாக விளையாடுவது. 2026ஆம் ஆண்டில் கிரபுண்டன் மாநிலத்தில் சுவிஸ் தமிழ் உதைப்பந்தாட்ட சம்மேளனம் அதாவது எஸ்தெஃபாவுடன் இணைந்து எங்களுடன் இணைந்து ஒரு கால்பந்து போட்டியை நடத்த திட்டமிட்டுள்ளனர். எங்கள் அணியில் இளையோர்கள் விளையாடுவதற்கு அனுமதி அளித்து அவர்களை ஆதரிக்கும் பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அகிலா சொன்ன மாதிரி எங்களோட நோக்கம் இங்கு கிரபுண்டன் மாநிலத்தில் இருக்கிற அனைத்து இளையோரையும் ஒற்றுமைப்படுத்த மற்றும் நாங்கள் விளையாடும் போகிற ஒவ்வொரு சுற்று போட்டியிலும் அந்தந்த அணிகளுடன் புது நட்புகளை உருவாகிறதுக்கும் மற்றும் நாங்கள் இந்த கால்பந்தாட்டத்தில் மட்டுமல்ல பள்ளிக்கூடங்களிலும் லேரிலையும் எமது விளையாட்டு வீரர்களுக்கு எங்களுக்கு முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வரோம். மற்றும் எங்களோட அணியில் சிலர் கூர் 97, டீம் சுதோஷ்வாய்ஸ், டீம் கிரபுண்டன் போன்ற அணிகளுடன் நல்ல தொடர்பில் இருக்கின்றன. அதன் மூலமாக நாங்கள் எங்களோட திறமையான விளையாட்டு வீரர்களை அந்தந்த அணிகளில் உள்ளிட எங்களோட உதவியை செய்வோம் என்று நாங்கள் இன்று கூறிக்கொள்கிறோம். மற்றும் எங்களோட இந்த மாநிலத்தில் திறமையுள்ள விளையாட்டு வீரர்கள் என்று சொல்கிறதுக்கு ஒரு அடிப்படை என்னென்னா ஸ்விஸ் முழுவது ஒரு 3-4 டீம்கள் இருக்கணும், 3-4 அணிகள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள TSC மின்ஹன் அணிகள் கூட எங்களோட கிரபுண்டன் மாநிலத்தில் உள்ள விளையாட்டு வீரர்கள் அவர்களுடன் இணைந்து விளையாடுவதற்கு கேட்டனர். அவ்வளோ திறமையான விளையாட்டு வீரர் எங்களோட மாநிலத்தில் உள்ளனர். அது மட்டுமல்ல, இதுவரை நாங்கள் பல முறை ஆஸ்டல் ஃபினாலுக்கு வந்திருக்கிறோம். மற்றும் 21 வயதுக்கு உட்பட்ட விளையாட்டு சுற்று போட்டியில் நாங்கள் ஃபீர்த்தல் வினாலுக்கும் வந்திருக்கிறோம். ஒரு முறை 2023 நாங்கள் ராவல்பூரில் 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறோம். அதனோட முதல் சுற்று போட்டியாக இருந்தது. அது வெளிநாட்டில் ஜெர்மனியில் நாங்கள் ஸ்டுட்கார்ட், மின்ஹன் அங்கிருந்து ராவன்ஸ்புர்க் வரையும் எல்லோரும் SC மெமெண்டோ கழகத்தை அறிந்திருக்கிறோம். மற்றும் எங்களோட இலக்கு என்னென்றால் எமது விளையாட்டு வீரர்களின் திறமையை வெளிப்படுத்துவதற்கும் மற்றும் அவர்கள் விளையாடும் ஸ்விஸ் அணிகளில் அவைகளை உற்சாகப்படுத்தி அவற்றை திறமையை வெளியே கொண்டு வரணும் என்ற ஒரு இலக்கோடு தான் நாங்கள் இந்த டீமை உருவாக்கினாங்க.
இன்று மட்டுமல்ல இந்த டீம் 10 வருஷத்துக்கு பிறகும் 20 வருஷத்துக்கு பிறகும் இப்படி இருக்கணும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு எங்களோட அடுத்த தலைமுறையில் இந்த டீமில் சேர்த்து கொண்டு வரணும்ட்டு நாங்கள் ஆசைப்படுகிறோம். மற்றும் நான் முதல் சொன்ன மாதிரி எங்களோட பெருமையாக சொல்லக்கூடிய ஒன்று என்னன்னா, நாங்கள் இந்த சுவிஸ் தமிழ் ஃபுட்பால் அசோசியேஷனில் வெறும் கிரபுண்ட மாநிலத்தில் வசிக்கும் விளையாட்டு வீரர்களுடன் தான் பங்கு பெற்று நாங்கள் வெவ்வேறு டீம்ஸ்கள் மாதிரி சுவிஸ் முழுக்க உள்ள விளையாட்டு வீரர்களை எடுக்காமல் வெறும் கிரபுண்ட மாநிலத்தில் உள்ள எமது விளையாட்டு வீரர்களுடன் ஒவ்வொரு முறையும் பங்கு பெற்ற நாங்கள். மற்றும் அடுத்ததாக போன வருடத்திலிருந்து எங்களுக்கு ஸ்பான்சர் மூலமாக சுவிஸ் லைஃபிலிருந்து சதீஷ் வடிவேல் அவர்கள் நமக்கு உதவி செய்து கொண்டு வாரார். இந்த வருஷத்திலிருந்து புதுசாக சுவிஸ் லைஃபுடன் இணைந்து, அதாவது சதீஷ் வடிவேலு அவர்களுடன் இணைந்து இன்ஃபினிட்டி பூஃப் மற்றும் நோவா லமி அவர்களும் இணைந்து எங்களுக்கு ஸ்பான்சர் மூலமாக உதவி செய்ய இருக்கின்றன. இதில் சொல்ல வேண்டியது ஒன்று என்னென்றால், உங்களுக்கு இளம் சிறுத்தைகள் அணி எப்படியும் தெரிந்திருக்கும். இளம் சிறுத்தைகள் அணிக்கு அப்புறம் கூரில் இரண்டாவதாக தொடக்கப்பட்ட அணி எங்களோட எஸ்எம்எம்என்தோ அணி. இது ரெண்டும் ஒரே அணி அல்ல. சில விட உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை தரலாம்ன்றதுக்காண்டி இப்போ சொல்கிறோம். எங்களோட அணியை பற்றி உங்களுக்கு தகவல் அறியணும், இல்லாட்டிக்கு எங்களை தொடர்பு கொள்ளணும்ன்றா அதை எங்களோட இன்ஸ்டாகிராம் அணி மூலமாக நீங்கள் அதை செய்யலாம். உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. வணக்கம். எங்கே இந்த போட்டியாளர்களுக்கு உங்கள் அழகு நிறைந்த கரகோஷங்களை தயவு செய்து வழங்கி இவர்களை மகிழ்வியுங்கள். மூன்றாம் இடத்துக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. இந்துஜன் நாயர் கீழ்பிரிவு மூன்றாம் இடத்தை கோரப்பட்டியில் பெற்றுள்ளார். எங்கே இந்த மூவருக்கும் உங்களுடைய கரகோஷங்களை கொடுத்து அவர்களை மகிழ்வியுங்கள். நன்றி. திரு மில்லர் அவர்கள் செலாசியஸ் ரீமா அவர்களுக்கு முதலாம் இடத்திற்கான பரிசை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இரண்டாம் இடத்தை பெற்ற செலாசியஸ் ரீமா அவர்களுக்கு திரு மில்லர் அவர்களே இரண்டாவது இடத்திற்கான பரிசையும் வழங்குவார். எங்கே உங்கள் அரங்கில் நடந்த கரகோஷங்களை இவர்களுக்கு செலுத்தியவர்களை மகிழ்வியுங்கள். முதலாம் இடத்தை பெற்றுள்ள காயத்ரி ஆல்பர்ட் அவர்களுக்கு திருமதி பரமநாயகி அவர்கள் பரிசினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இங்கே கரகோஷங்கள். எங்கே உங்கள் அரங்கு நிறைந்த கரகோஷங்களை இந்த போட்டியாளர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்வியுங்கள். மூன்றாம் இடத்தை பெற்றுள்ள கிருஷ்ணா யோகநாதன் இங்கு இல்லாத காரணத்தினால் அவரின் தாயார் அப்பரிசை அமைப்பு சார்பாக தயவு செய்து இந்த பரிசினை வாங்கிச் செல்லுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்.
எங்கே இவர்களுக்கும் உங்கள் அரங்கம் நிறைந்த கரகோஷங்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
இசை சங்கமம் உங்களை இசையில் நனைத்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இங்க பார்த்தால் 1 2 3 4 4 5 இளம் கலைஞர்கள் இருக்கிறார்கள். அடுத்தது 2 முதிர் கலைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ 2 பேரை தான் தெரிவு செய்திருக்கிறோம். மிகவும் ஒரு ஆனால் இங்கே எல்லாருமே திறமையானவர்கள் தான், ஒருத்தர் சளைத்தவர்கள் இல்லை. ஆனால் இந்த வீணை இந்த விரலால் வச்சு விளையாட போறாரு. கடைசி அடி ஒன்று நான் ஸ்டாப் சூடு ஏற்றுவீங்களே என்ன எல்லாரும் உங்களை எல்லாரும் ஒரு சூடு ஏற்ற போறார். அடுத்தது செக்ஸபோன், அது அந்த மூச்சால 1000 தாமரை மொட்டுகளே அலைகள் ஓய்வதில்லை பாடல். சும்மா எல்லாரையும் இருக்கா அப்படியே முதியோர் தொடக்கம் முந்தைய வாலிப பிள்ளைகள் கூட இருக்கா. அங்க 2 கத்துறாங்க. நான் சொன்னேன் அங்க கத்துறீங்க உள்ளுக்க வந்து கத்துங்கடா. அப்படி அந்த அந்த மூச்சு காற்றால அப்படியே ஊதி அப்படியே அந்த செக்ஸபோனை அப்படியே சுரட்டி எடுத்துருக்கு. இன்னும் நிறைய பாடல்கள் பாடலாம் அவங்க அடிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேற நிகழ்வுகளும் இருக்குது. அதனுடைய அங்கே ஒருத்தர் இருக்கிறான் பார்த்துக்கொண்டு என்னட்டே மேக்கப் தொடங்கிடுவான் சொல்லி நான் 2 பரிசையும் கொடுத்துட்டு கெதியாக இறங்கிடுவான். சரி ஏன்னா நவமணியில் பாட்டு இருக்குது, என்ன நடனம் இருக்குது. அதை விட இலங்கைக்கு போகிற விமானத்தில் சொல்ல உங்களுக்கும் இருக்கா ஐயா? ஆகவே இந்த வீணையை இசைத்து ஒரு கீழத்திய இசை என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய சரஸ்வதியின் கரத்தில் இருந்த கீழத்திய இசை அப்படியே ஆச்சா அப்படியே வந்து அந்த அவவே இறங்கி அவருடைய விரல்ல நாதத்தை அப்படியே எங்க இந்த வயசுல இப்படிப்பட்ட பிள்ளைகளை இந்த கலைக்கூடாக ஒரு வளர்த்தெடுத்த ஒரு பெருமைக்குரியவர் தந்தையார் ஈஸ்வரன். ஆரம்ப மூத்த கலைஞர். அவருடைய வளர்ப்பு அந்த இசை வார்ப்பு இங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? இதுதான் தேவை. ஆகவே இந்த வீணையால் 4 முறை வந்த பொழுது எல்லாரையும் கவர்ந்துட்டார். ஆகவே அவரை நாம் இந்த அரங்கத்தில் கௌரவிக்க போகிறோம். அவருக்குரிய ஒரு சிறப்பான விருது ஒன்று நாங்கள் கொடுக்க போகிறோம். ஆனால் மற்றவர்களுக்கு நாங்கள் பிற்காலத்தில் நாங்கள் அதை வழங்குவோம். இந்த கிரமுண்டன் தமிழ்நாடு இளையோர் வாக்குறுதி தருகிறால் வளரும் கலைஞர்களை ஊக்குவிப்பார்கள், வரவேற்பார்கள். அந்த வகையில் கூட ஜதீஸ்வரன் ஜதீஷ் 2 பேரை பேர். இவர் தம்பி, அவர் அண்ணர். இவர் வீணை எடுத்து விளையாடினா அவர் செக்ஸபோன் எடுத்து விளையாடுவார், மெண்டலும் வாசிப்பார்கள். அவர் சகல கலையை கற்று இவர்களுக்குரிய அந்த சிறப்பு விருதை ஜதீஸ்வரன் யதீஸ்வரன் மகேஸ்வரன் அவர்களை இப்பொழுது ஒரு சிறப்பான கௌரவிப்பு இந்த அரங்கத்திலே அவருக்குரிய எங்கே அதை வழங்க இங்கே ஒரு வளர்ந்து வர ஒரு கலைஞர் இருக்கிற. அவ இந்த மேடையில் நான் இவையோட சரிசமனா உட்கார வைக்க இருந்தேன்னா அவ வந்து எஸ்கேப் ஆகிட்டா. அவ வந்து எங்களை விட்டு விலகி போயிட்டா. காரணம் அவர் வயலின் வாத்தியத்தை படித்து கொண்டிருக்கிற ஒரு கலைஞர். அவருக்கும் சிறப்பான விருதுகள் வழங்க வேண்டும் ஒரு காலத்தில். ஆனால் அவர் இப்பொழுது இந்த கலைஞருக்கு இந்த விருதை சிறப்பு விருதை வழங்க அவரை இப்பொழுது அன்போடு நாம் மேடை கலைத்துக் கொள்கிறோம். மது அவர்கள் ஜதீஸ்வர் அவர்களுக்கு இந்த சிறப்பான விருதை வழங்குகிறோம். எங்கே உங்கள் அரங்கம் ஒலிக்கின்ற கரவொலி அவரை மென்மேலும் அந்த விரலால் போவதற்கு முன்பாக ஒரு சிறப்பான பாடல்களை வழங்குவார்கள். எங்கே கரவசம் வாழ்த்துக்கள். ஜதீஸ்வர் மென்மேலும் வளர இன்னொரு சிறப்பான கலைஞர் அவரை வாழ்த்துகிறார். அடுத்தவர் செக்ஸபோன் விளையாடுவார். நேரம் காணாது, அதால குறுக்கிட்டாங்க. ஆகவே அவரை இப்பொழுது கௌரவிக்க ஆட்ட நாயகன் சிறு வயதில் இருந்து சிறுத்தைகளாக களத்திலே சீறியவன், இன்றும் சீறிக்கொண்டிருப்பவன், எங்களுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் மதிப்புக்கும் உரிய வளர்ந்த எங்களுடைய கார்த்திக் கோணேஸ்வரன் அவர்கள். அவர் ஒரு ஆட்ட நாயகன். அவர் இப்பொழுது மதுவன் மகேஸ்வரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள்.
நாங்கள் இன்னொரு கரம் சுற்றி வருகிறோம். அடுத்து சண்முகதாஸ் அவர்கள் 50 ஆண்டு காலம் இந்த தபேலா வாத்தியத்தை இந்த சுவிட்சர்லாந்து நாட்டிலே வாசித்து எல்லாரையும் தன்னுடைய இசைக்குள்ளே கட்டி வளர்த்து கொண்டு வருகிற இன்னும் பல கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறார். அவருடைய புதல்வர் அங்கே பின்னால் இருக்கிறார். அவரையும் அந்த கலைக்குள் கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு எங்கே இந்த அரங்கம் கொடுக்கிற கரம். அடுத்து சண்முகதாஸ் கர்ணன். அப்பாவுக்கு தப்பாமல் அங்கே பேக்குடன் சபைக்கு வாழ்த்துக்கள். ஜெனிசன் ஜெயக்குமார் கீபோர்ட் வாத்தியத்தை கையாளுவர். மகேஷ் அவர்களிடம் படிக்கிற ஒரு மாணவன். அவர் இன்னும் வளர்ந்து வருகிறார். அவர் எத்தனை எழுந்து இருக்கார் உங்களை காண்பீங்க. வாத்தியங்கள் கையாளுகிறவர். இவர்களுக்குரிய ஒரு சிறப்பு பரிசுகளை வழங்குகிறார்கள். இதை வழங்க எங்களுடைய சதானந்த மாநில சதா அவர்களை அன்போடு நான் விரைவாக மேடைக்கிறோம். சதா எங்கிருந்தாலும் உடனடியாக மேடைக்கிறோம். இதை இந்த பரிசுகளை இப்பொழுது வழங்கி அவர்கள் எல்லாரையும் காவியம் ஜெயச்சந்திரன். எனக்கு கண்ணாடி கொண்டாடவே மன்னித்துக் கொள்ளுங்கள், எனக்கு வெற்றி தெரியவில்லை. காவியம் ஜெயச்சந்திரன் வளர்ந்து வரும் ஒரு ஆல்ரவுண்டர், எல்லாத்தையும் கையாளுவார். அவருக்கு எங்களுடைய சிறப்பான மற்ற வேறு அனைவருக்குமான சிறப்பு பரிசை வழங்க தயவு செய்து சதா இவ்வளவு நேரமாக எங்களுடைய நிகழ்வுகளை நிலப்படைப்பு உள்ளாக்கி கொடுக்கிற சீராளன் அவர்களை அன்போடு நாம் கிடைக்கிறோம். விளைவாளரும் சீலன் அவர்களையும் அன்போடு நாம் அழைக்கிறோம். இருவருமாக வந்து இந்த அத்தனை கலைஞர்களுக்கு ஒரு சிறப்பு பரிசை கொடுத்து செல்லுமாறு வேண்டுகிறோம். விரைவாக வாருங்கள். நேரம் கூடாமல் இருக்கிறது. இன்னும் ஒரு சில நிகழ்வுகளுடன் அரங்கம் நிகழ்வுகளுடன் அத்துடன் அடிசலாக விரைவாக சீராளர் விரைவாக முடிவார். சீலன் அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இப்பொழுது அப்புத்துறை சண்முகதாஸ் 50 ஆண்டு கால கலை பயணத்தில் தன்னை ஈடுபடுத்தியவர். அவருக்குரிய பரிசை இப்பொழுது சீராளர் அவர்கள் வழங்கி கௌரவிக்கிறார். அப்புத்துறை சண்முகதாஸ் தபேலா வாத்தியத்தின் ஒரு நாயகன்.
பட்டைய கிளப்புங்க தரக்கூடிய சில நிமிடங்கள் பட்டைய கிளப்புக்குள் எடுத்து எல்லாரும் உற்சாகப்படுத்துங்க.
நன்றி. இந்த இசை சங்கமம் நிகழ்ச்சியை எமக்கு தந்து மகிழ்வித்த அனைத்து கலைஞர்களையும் மீண்டும் ஒருமுறை நன்றிகளை கூறிக்கொண்டு